Can you see now? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay. Okay, Rohinisha, read, ma. Sorry, read. Introduction. Rohinisha, can It you? is No, I don't want introduction, ma. Assumption. other variables, taste, distribution, habits, population growth or concentrations, and consumption depends on income alone. Wait. Read this. Read the subheading first. What is that? Read that. What is that subheading? Read it. Citrus paribus. Read it. Ma'am? Read the subheading, ma. Citrus paribus. Repeat. Repeat, ma. Citrus paribus. சொல்லு. சப்ஹெட்டிங் தெரியுதா தெரியலையா உனக்கு? இது தெரியுதா இல்லையா? Rohinisha. Yes, ma'am. I think read it. Citrus paribus. தெரியுதா இல்லையா இது? Your voice breaking, ma'am. Some. I think you're not in the signal place. Yes? Okay, Ramya, you read, ma. Ma'am. Read it, Ramya. Read the first assumption with the subheading. Citrus paribus. Citrus, it is not citrus. Citrus paribus. Citrus paribus. Other very variable tastes, distribution, habits, population growth, and consumption depends on income alone. Yes, see, assumption வந்து first assumption என்ன? Citrus paribus. Citrus paribusனா என்ன அப்படின்னா அதாவது வந்து எல்லா வேரியபிளும் கான்ஸ்டன்டா இருக்கும், ஆனா நம்ம கன்சம்ஷன் மட்டும் மாறும். அப்படின்னா இப்ப அதர் வேரியபிள் சொல்லும் போது நம்ம டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் சைஸ் மாறும், நம்மளோட ஹேபிட்டும் மாறும். ஆனா நம்மளோட கன்சம்ஷன் மட்டும் என்னாகும், சாரி, ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், ஆனா நம்ம கன்சம்ஷன் மட்டும் நம்மளோட இன்கம் பேஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னது, இப்போ மார்னிங் எழுந்திரிச்சோன்னு சில பேர்த்துக்கு காஃபி பிடிக்கும், ஹார்லிக்ஸ் பிடிக்கும், எஸ் பூஸ்ட் பிடிக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய டேஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு வி வில் டேக் 1 கிளாஸ் ஆர் ஹாஃப் கிளாஸ், இந்த மாதிரி வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மாறிட்டே இருக்கும். ஹேபிட் கூட ஒரு நாள் காஃபி குடிப்போம், ஒரு நாள் டீ குடிப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும்னா நம்மளோட டேஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷனு, ஹேபிட், பாப்புலேஷன் க்ரோத், இது எல்லாமே மாறவே மாறாது, அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கு. அப்படி கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது நம்மளோட கன்சம்ஷன், நம்ம அதை எடுத்துக்கிறது அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்மளோட இன்கம் அலோன் அப்படின்றாங்க. ஓகேவா? நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் இருக்கு. அது பேர் தான் சிட்ரஸ் பேரிபஸ் அப்படின்றது. திருப்பி ரிப்பீட் பண்றேன், சிட்ரஸ் பேரிபல்ஸ்னா இது வந்து எதை சொல்லுது அப்படின்னா, வேர் அதர் வேரியபிள்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும் போது நம்மளோட இன்கம்னால நம்ம கன்சம்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் சிட்ரஸ் பேரிபஸ். ஓகே? ஸோ அதான் டேஸ்ட், நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன், ஹேபிட், இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்க ஒருத்தருக்கு 2 பேர் ஆகலாம், இல்லை சொந்தக்காரங்கலாம் யார் வந்தாலும் எல்லாமே அப்படியே இருக்கும். நம்மளோட நம்ம சாப்பிட்றது, நம்மளோட ஹேபிட் எல்லாமே அப்படியே இருக்கும். ஆனால் நம்மளோட வருமானம் வரும் பொழுது என்ன ஆகும், நம்மளோட கன்சம்ஷனோட அளவு மாறிட்டே இருக்கும். அதுதான் வந்து சிட்ரஸ் பேரிபஸ். அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன்ஸ். Who will read this? Who will read existence of normal conditions? Surya, irkiya Surya? Surya, Mukesh. Who's ready to read? Read it. Existence of normal condition. Read it fast. Second chance. No. Your chance is over. Now, wait. okay. I gave you one chance now. Wait. I will call somebody. Kavya. Yes, ma'am. Will you read, ma? Yes, ma'am. Read. Existence of normal condition during abnormal. Wait. Existence of normal conditions. Existence. ஒரு நிமிஷம். X. சொல்லு. X is tense
existence. Existence of normal conditions. சரி, okay, you will practice, okay? Yes, ma'am. Okay, read. During abnormal circumstances like war, revolution, hyperinflation, hyperinflation, etc. The law will not operate as people may spend the whole of increased income on consumption. எஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன்ஸ், அதாவது நம்ம நார்மல் நிலைமையில இருந்து ஏதாவது அப்நார்மல் நிலைமை. இப்ப இருக்க நம்ம இந்த கொரோனா பீரியடே என்னது அப்நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான், கரெக்டா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகாது, இப்போ வந்து நீ வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிருக்க அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ரைட் இருக்கோ, இல்லை நீ டேக்ஸ் கட்டணும், இல்லை நீ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கன்னு யாரும் வர மாட்டாங்க. நம்ம கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருவோம், நமக்கு கன்சம்ஷன் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல, அதாவது நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது வார் இல்ல வந்து ஏதாவது ரெவல்யூஷன்ஸ், ஏதாவது ஒரு புரட்சிகரமா ஏதாவது நடக்கும் போதோ, இல்ல ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமா ஜென்ரல் இன்க்ரீஸ் இன் பிரைஸ் லெவல் தானே இன்ஃப்ளேஷன். அதுவே வந்து ரொம்ப ஹைப்பரா வந்து நம்மளுடைய இன்க்ரீஸ் லெவல் அதிகமாயிடுச்சு, பிரைஸ் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல சட்டம் வந்து ஆப்ரேட் ஆகாது. the law will not operate. அதாவது இதுல எந்த சட்டத்தை பத்தி நம்ம சொல்றோம்னா நம்மளோட சைக்காலஜி சட்டத்தை பத்தி பேசுறோம். we are not talking about the government law. ஓகேவா? we are talking about the psychology law. இங்க எல்லாம் என்னது, நம்மளோட law operate ஆகாது. so people may spend the whole of increased income on the consumption. so நம்மளே வந்து என்னது, நமக்கு காசு நம்ம சாட்டிஸ்பாக்சன் பண்ணிக்கணும் தான் நினைப்போம், கரெக்டா? ஸோ அப்போ ஏதாவது ஒரு கடை தெரிஞ்சதா 50 ரூபா பால் வேலை சொன்னா கூட என்ன பண்றோம், நம்ம காசை கொடுத்து வாங்கிக்கிறோம். அந்த இடத்துல போய் நம்ம காசு யூ ஹேவ் டு சேவ் ஃபார் த ஃபியூச்சர் அப்படிலாம் நினைக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்மளோட சைக்காலஜி லா வில் நாட் ஆப்ரேட். we will spend the whole money to satisfy our needs. Okay, so that is known as existence of normal conditions. Understood the concept? All of y'all? Yes, ma'am. Yes, I understood for your concept. Very good. So next is existence of a laissez-faire capitalist economy. So existence, nalla gavani, existence of a laissez-faire capitalist economy. Laissez-faire அப்படினா என்னது? laissez-faire னா எந்த விதமான வரியும் கட்ட வேண்டாம். That's without giving any money. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி வந்து கேபிட்டலைஸ் எக்கனாமி எக்ஸிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். who will read this ma except Karthik? Satish, read பண்ணு சதீஷ். Yes ma'am. Existence of a laissez-faire capitalism economic. It does not operate if there is state interference by regulation of private enterprises and consumption expenditure. Applicable only to a rich capitalist economy. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, existence of laissez-னா it does not எப்போ ஒரு இடத்துல, அதாவது ஒரு பிரைவேட் என்டர்பிரைஸ்ல கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன், அதுதான் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் சொல்றாங்க, ஸ்டேட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல வந்து இது ஆப்ரேட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எங்க அப்ளிகபிள்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, முதலாளித்துவம் உள்ள பொருளாதாரத்துல மட்டும்தான் இந்த laissez-faire அப்படின்றது வந்து அப்ளிகபிள். இட் இஸ் நாட் அப்ளிகபிள் இந்த சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம்லமா, socialist economy na everything will be taken over by the government, okay, with all the state intervention. In that case the laissez-faire will be not operating. Only in the capitalistic economy the laissez-faire will operate. So these are the assumptions. So first in the answer, this is important question in the reduced syllabus. This question is there, okay va? So adla first ni enna pandra appadina, first in the intro potukra assumption la ceteris paribus, existence of normal condition, existence of laissez-faire capitalist economy. So ceteris paribus na enna solrom, எல்லா வேரியபிளும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும், ஆனா நம்மளோட கன்சம்ஷன் வந்து நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்குவோம்.
செகண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன் அப்படின்னா நமக்கு வந்து சப்போஸ் இப்ப இருக்க இந்த கொரோனா பீரியட் இல்ல வந்து வாரு இல்ல வேற ஏதாவது வெள்ளம் இந்த மாதிரிலாம் நடக்கும் போது நம்ம வந்து ஐயோ காசு சேர்க்கணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டோம், எவ்வளவு பணம் வருதோ அத்தனையும் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. அதான் the law will not operate as people may spend the whole increase income on consumption அப்படின்றாங்க. laissez faire அப்படின்றது it is talking about the tax. Okay, so the tax அப்படின்றது does not operate on the state intervention, that is in the socialistic economy. It will operate only in the capitalist economy. So understood all the assumptions. So next is propositions of the law. So இதான் வந்து மெயின் propositions of the law அப்படின்னா 3 விஷயம் இருக்கு. இது என்னன்னா first, there is a tendency on the part of the people to spend on consumption less than the full of increased income. நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம் ஃபுல்லாவே வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், அதுல கொஞ்சம் தான் நம்மளோட கன்சம்ஷன் பேஸ்க்காக we will spend. ஓகேவா? ஸோ இதுல we have 3 propositions. என்னன்னா ஃபர்ஸ்ட், when income increases, அதாவது வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் போது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்சோ இன்க்ரீஸ். நம்ம வருமானம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச பொருளை கூட நம்மளோட ஆசையை கூட நிறைவேற்றுப்போம். ஸோ அதுக்கு எக்ஸ்பென்சஸ் காசு செலவு பண்ணுவோம். ஆனா ஆல்சோ இன்க்ரீஸ் பட் பை அ ஸ்மாலர் அமௌண்ட். ஆனா கொஞ்சம் தான் செலவு பண்ணி நம்மளுடைய ஆசையை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம், ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் செலவு பண்ண மாட்டோம். அதான் சொல்றாங்க when income increases consumption in expenditure also increases. ஆனா எப்படி? by a smaller amount. Why? The reason for this is our wants are satisfied side by side and makes the spending diminishes. So the reason is that our wants are satisfied. நம்ம என்னதான் நம்ம கிட்ட காசு இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா காசு செலவு பண்ணி நம்மளோட ஆசையும் ஒரு சைட்ல என்ன பண்ணிக்கிறோம், சாட்டிஸ்பாக்சன் பண்ணிக்கிறோம். and makes the spending diminishes. எப்படின்னா நம்ம ஆசையை நிறைவேற்றி நம்மளோட காசு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா, அதை நம்ம என்ன பண்றோம், குறைச்சிக்கிட்டே வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, the increased income will be divided in some portion. ஸோ ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இன்கம் நம்மளோட வருமானத்தை வந்து 2 பக்கமா பிரிச்சுப்போம், 2 பகுதியா பிரிச்சுப்போம். ஒரு பகுதி நம்மளோட சாட்டிஸ்பாக்சன் பண்ணிக்கிறதுக்காக கன்சம்ஷன் பண்ணிப்போம், இன்னொரு பகுதி சேவிங்ஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா? monthly last week I told you, no, your parents will spend one part for satisfying our needs. ஓகேவா? ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்காக சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டில வந்து மற்ற சேவிங்ஸ், இந்த சீட்டு போடுறது, இது எல்லாமே வந்து என்னது, சேவிங்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ one part is for consumption expenditure, ஒரு பக்கம் என்னது, சேவிங்ஸ். Savings and consumption move together as consumer saves which he does not spend. ஓகேவா? கன்சம்ஷனும் சேவிங்கும் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் போகும். கன்சியூமர் ஒரு பக்கம் சேவ் பண்ணுவான், ஒரு பக்கம் வந்து he will spend. Okay, next, increase in income always leads to an increase in both consumption and savings. Yes, this is psychologically இது நடக்கக்கூடியதா இல்லையா? நமக்கு வருமானம் ஏறும் பொழுது என்ன ஆகும், கண்டிப்பா வந்து ஒரு பக்கம் கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பக்கம் சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். As it makes either consumption or savings to fall, both rises. As it makes either consumption or savings to fall, both rises. So இதுல என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து கன்சம்ஷன் ஆர் சேவிங்ஸ் ரெண்டுமே வந்து ஃபால் ஆகும், இல்லைன்னா ரைஸ் ஆகும். ஓகேவா? அண்டர்ஸ்டுட்மா? Understood the propositions? Yes, ma'am. You have any okay, so first you have to write the okay. Yes, Karthik. Tell me, Karthik. Ma'am? Yes, tell me. Propositions of the law. So first you have to write the introduction. Just now I told, no, wait. So introduction, first you are writing introduction, then assumption. You have 3 categories: ceteris paribus, existence, and existence of laissez faire. Proposition of law na எந்தெந்த அளவுக்கு இன்கம் வந்து பார்ட்டா வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றது தான் propositions of law, கார்த்திக். ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, வருமானம் ஏறும் பொழுது நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சரும் கன்சம்ஷனுக்கான எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா ஸ்மாலர் அமௌண்ட்ல. செகண்ட் ப்ரொபோசிஷன்ல, செகண்ட் லால இன்கம் 2ஆ டிவைட் பண்ணிப்போம், ஒன்னு கன்சம்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிப்போம், ஒன்னு சேவிங்ஸா மாத்திப்போம். தேர்ட் லா என்ன அப்படின்னா, அதாவது சைக்காலஜிக்கல் லா, எப்படி வருமானம் ஏறினாலும் நம்ம என்ன பண்ணுவோம்,
கன்சம்ஷனும் பண்ணுவோம் சேவிங்ஸும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான டயக்ராம் யூ ஹாவ் டு ட்ரா. See, I have noted so many of you all are drawing the diagram with a free hand. Scale use பண்றது கிடையாது, just பென்னில வந்து வரையறீங்க. It is very very bad. உனக்கு வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டயக்ராம் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் ஃபார் த மார்க்ஸ். ஓகே, ஸோ இதுக்கே வந்து 2.5 மார்க். ஸோ திஸ் டேப்லர் காலம், ப்ராப்பர் டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷனுக்கே உனக்கு 5 மார்க்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் எல்லா பசங்களுக்கும் சொல்றது, எக்கனாமிக்ஸ்ல 5 மார்க்ஸ்ல ஈஸியா யூ கேன் ஸ்கோர் 5 மார்க்ஸ். ஓகே, ஒன்லி திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் and the diagram and the explanation. So first you have to draw a tabular column where first column stands for income, second column stands for consumption, and the third column stands for savings. So Y stands for income, C stands for consumption, and savings S is equals to Y minus C. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, when your income is 120, அதாவது 120 ரூபாய் உன்னோட இன்கம் இருக்கும்போது கன்சம்ஷனும் 120 ரூபாய், சேவிங்ஸ் ஏதாவது இருக்குமா? இருக்காது. அதே உன்னுடைய வருமானம் 180 ரூபாய் உயரும் பொழுது உன்னுடைய கன்சம்ஷன் நீ ஸ்பெண்ட் பண்றது 170, 10 ரூபாய் சேவிக்கிற. அதே 240 ரூபாய் இன்கமா இருக்கும்போது 220 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற, 20 ரூபாய் சேவிக்கிற. ஸோ இந்த சேவிங்ஸை வச்சு யூ ஆர் டிராயிங் சம் டயக்ராம்ஸ். So see 120, 180, 240 down you have here 120, 170, this all consumption. 180, 220, 240 and all consumption. கீழ இருக்கிறது income 120, 180 and all. So உனக்கே தெரியுது 120 income இங்க இருக்கும்போது consumption 120 இருக்கு. So you are getting a square. Okay, then 180 income increases 170, so 10 rupees is the saving. Then 240 is your income and 220 is your consumption. Again you are saving 20. So இங்க இருந்து 45 டிகிரிக்கு you are drawing the line where consumption is equal to income அப்படின்னு சொல்லிட்டு. Another blue color diagram you can see where consumption is equals to 20 plus 5 by 6 years அப்படின்னு சொன்னா 5 income அப்படின்னா 20 at last வந்து how much you are earning 20, right? So அதுக்கான diagram தான் இது. So now you have some explanation for the diagram. ஒண்ணுமே இல்ல, அந்த டேபிள் அப்படியே நீங்க வந்து என்னன்னா income increases by 60 crores and consumption by 50 crores. Okay, so increased income rupees 60 is divided between consumption and savings. அதாவது first இந்த proposition படிச்சோம்லப்பா, இங்க மேல வந்து இந்த proposition பார்த்திருப்பீங்க இல்லையா? When income increases, consumption expenditure also increases but by a smaller amount. அதே மாதிரி இங்க வந்து பார்க்கும்போது income increases 60 rupees, 60 crores, consumption 50 crores. அதாவது smaller amount of consumption is increasing. நம்மளோட 60 crores, 50 crores is the consumption. செகண்டுக்கு நம்ம இங்க proportionல the increase income will be divided in some proportion between consumption and expenditure, savings and பார்த்தோம். So same like here, increased income 60 is divided between consumption 50 and savings 10. So second proportionக்கு வந்து match ஆயிடுச்சா? Third, both consumption and saving increase, neither consumption or savings has fall. அதாவது ஒன்னு கன்சம்ஷனும் சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா ரெண்டுமே என்ன ஆகும், டவுன் ஆயிடும் அப்படின்றாங்க. ஸோ டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டல் ஆக்சஸ், இந்த ஹாரிசாண்டல் ஆக்சஸ் வந்து இன்கம், வெர்டிக்கல் எப்போதுமே இப்படிதான். நான் உங்களுக்கு ஏற்கனவே பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th சொல்லி கொடுத்துருப்பேன். டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன் ஈஸி. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஹாரிசாண்டல் லைன் போடுற, கீழே வந்து ஒரு பாயிண்ட் போட்டுக்கிற, என்ன எழுதுற, எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் இன்கம். ஓகே, இஃப் யூ ஹாவ் அ பென்சில், just have a pencil and note aside whatever I'm telling, just write it. இப்படி இருக்க மாதிரி எழுத வேணாம். இது whatever I'm telling is also explanation only. X axis represent income, Y axis, that is the vertical axis, represents consumption savings in the straight line. Okay ma, இதுல C refers to consumption function curve. இந்த C வந்து என்னது, consumption function curve. இதுல 45 line, இது வந்து இந்த 45 degree line இருக்கு இல்லையா, இது இன்கம் கன்சம்ஷன் ஈக்குவாலிட்டி. ஸோ நம்ம என்ன பண்றோம், இன்கம் 120 இருக்கும்போது நமக்கு வந்து கன்சம்ஷனும் 120 இருக்கு, there is no savings. ஆனா when the income increases from 120 to 180, consumption increases from 120 to 170 ல இருந்து மாறுது. அப்ப 10 rupees நம்ம சேவ் பண்றோம், அதை இங்க எழுதிடணும். increase in consumption is less than increase in income. என்ன சொல்றாங்க, கன்சம்ஷன் வந்து வருமானத்தை விட கம்மி அப்படின்னு சொல்றாங்க.
அப்புறம் இன்க்ரீஸ் இன் இன்கம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இன்கம் 180 ரூபாயில இருந்து 240க்கு போகுது. அப்படி 180ல இருந்து 240 நம்மளோட இன்கம் போகும்போது நம்மளோட கன்சம்ஷனும் என்ன சொல்றாங்க அப்படின்னா 170ல இருந்து 220 போகுது. அதான் இங்க பாரு 170ல இருந்து 220 போகுதா. அப்போ and so now here we are dividing increase in income to 180 to 240 is divided between consumption by 170 to 220. So we have savings by 10 and 20 for consumption. So due to increase in consumption to 180 and 240, both consumption increases to 170 and 220. So and savings by 10 and 20. அதாவது 180ல இருந்து 240 நம்மளோட இன்கம் நம்மளோட வருமானம் உயரும் பொழுது நம்மளோட கன்சம்ஷனும் மாறுது, நம்ம வாங்கக்கூடியதும் மாறுது. அப்ப என்ன பண்றோம், நம்மளும் 170ல இருந்து 220 ரூபாய் வரைக்கும் நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம என்ன பண்றோம், காசு ஸ்பெண்ட் பண்றோம். இதுல நம்ம எவ்வளவு சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ரூபாய் சேர்த்துக்கிறோம். 20ல இருந்து 10 ரூபாய் வரைக்கும், 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் நம்மள we are saving. Okay, so now it is clear from the widening area below C curve and the saving gap between 45-degree line and C curve. So now what they are telling, C curve வந்து it is a widening area and the saving gap between 45-degree line and the C curve. So இது வந்து என்னதுன்னா this is the saving curve அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எழுதுற, அப்புறம் assumption எழுதுறீங்க, அப்புறம் அந்த 3 ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் இந்த டேப்லோ காலம், அந்த ப்ரொபோர்ஷனை வச்சே உனக்கு இந்த நம்பர்ஸை வச்சு இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க, டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன். That's all. Now any doubt in this? Is this your answer is clear for you all? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Yes, ma'am. Okay. Okay, ma. Okay. So next we are going to see briefly explain the subjective and objective factors of consumption function. So subjective அப்புறம் objective. ஓகேவா? சப்ஜெக்டிவ் அப்படின்றது நம்மளோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், நம்மளோட சைக்காலஜிக்கல் ஃபீலிங்ஸ் தான் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ். ஆப்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிசிக்கலான விஷயங்கள், பிசிக்கலான இப்ப பணம், ரா மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ். ஸோ என்ன சொல்றாங்கன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷனுக்கு சப்ஜெக்டிவ் அதாவது சைக்கலாஜிக்கலா இல்ல ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸையும் நம்ம வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்மள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இதுல இந்த ஃபேக்டர்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்னா என்னது, இப்போ எம்பிபிஎஸ்ல சொல்றாங்களா நம்மள சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் நம்மளோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு என்ன சொல்றோம், சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸ். ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்னா நம்ம மைண்ட்ல என்ன நினைக்கிறோமோ அது. ஸோ என்னன்னா இதுல யூ ஹேவ் 2 things, 8 motives that leads individuals to refrain from spendings. அடுத்தது 4 motives that make government interventions, business cooperation and firm. So first 8 motives என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் motive of precaution against unforeseen contingencies, accidents. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எதுக்காக சேர்த்து வைப்போம் இல்லை எதுக்காக கன்சம்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிகாஷன் முன்கூட்டியே வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஏதாவது சேர்த்து வைக்கிறது. ஓகேவா? ஏன்னா லைக் அன்ஃபார்சீன், நம்ம எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு விஷயம் நடந்துரும், அதுக்காக வந்து we will save some money. அதாவது the motive of foresight, that is for anticipated future needs. அதாவது old age pensions, அதாவது வயசாயிடுச்சு அப்படின்னா நமக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே என்ன பண்ணுவாங்க, உங்க அம்மா அப்பெல்லாம் பென்ஷன் ஸ்கீம்ல காசு போடுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து நம்மளோட சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நம்ம வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம்ன்ற பயம், இல்ல உன்னோட படிப்புக்காக சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து தொலைநோக்கு பார்வை, முன்னாடியே பிளான் பண்றது, ப்ரீ பிளான் பண்றது. மோட்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், தட் இஸ் டு இம்ப்ரூவ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் தான் வந்து நம்ம வந்து என்னது ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறது, we have to get some own house. அதெல்லாம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டர்டை உயர்த்திக்கிறோம். ஒண்ணு வாடகை வீட்டுல இருக்கும்போது அடுத்தது ஒரு நம்ம சொந்த வீட்டுக்கு போகும்போது ஸ்டாண்டர்டை உயர்த்திக்கிறோம். அடுத்தது ஓகே சொந்த வீடு இருக்கு, இன்னும் கூட நம்ம என்ன பண்ணலாம், கார் வாங்கலாம். அதெல்லாம் வந்து என்னன்னா we are increasing our standard. ஸோ அதுதான் motive of improvement to improve the standard of living. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரிகாஷனுக்காக, அடுத்தது நம்மளோட ஃபியூச்சருக்காக, அடுத்தது நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அடுத்தது பி, 4 motives that make government, institution, business, cooperation and firm. இவங்களுக்கு என்ன மோட்டிவ்னா, the motive of enterprises
that is to carry out capital investment without incurring debt. கடன் இல்லாம நம்மளோட வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட். அடுத்தது மோட்டிவ் ஆஃப் லிக்விடிட்டி. எப்போதுமே நம்ம வந்து சாலிடா வந்து பாண்ட்ஸ் இல்ல டிபெஞ்சர்ஸ் இல்ல வந்து ஷேர்ஸ் இப்படியே நம்ம வந்து இப்ப என்னன்னா எல்லாத்துக்கிட்டையுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி அமௌண்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எக்கனாமிக்ஸ்ல லிக்விடிட்டினா என்னது, கையில இருக்கக்கூடிய சில்லற காசு, கரெக்டா? ஸோ எப்போதுமே நம்ம என்னன்னா கையிருப்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்காகனா டு மீட் த எமர்ஜென்சிஸ். சடனா வந்து நமக்கு வந்து லைக் ஏதாவது ஒரு நீட்ஸ் வரும் அப்படின்னா நமக்கு வந்து கையில வந்து ஒரு 100 rupees 200 rupees இருக்கணும். அதுக்கும் நம்ம போய் நம்ம கார்டை கொடுக்க முடியுமா? கிடையாது. ஸோ மோட்டிவ் ஆஃப் லிக்விடிட்டி. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். மோட்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட இன்கம் ரேஸ் பண்றதுக்கு, ஓகேவா? நம்மளோட ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து ஸ்மார்ட்டா மேனேஜ் பண்றதுக்கு we have to improve. Next is the motive of financial prudence, அதாவது against depreciation and obsolescence and to discharge debt. So financial prudence அப்படின்னா நம்ம வந்து எதுவும் வந்து ஃபினான்ஷியலா போய் மாட்டிக்க கூடாது. ஸோ ஃபினான்ஷியலா டைட் ஆகிக்க கூடாது, கடன் வாங்கக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து கவர்மெண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மோட்டிவ் எல்லாம் தான் நம்ம கிட்ட பணம் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா எதுக்குன்னா ஒரு தனிப்பட்ட மனிதரா இருந்தா அவனோட ஃபியூச்சருக்காக, அதுக்கப்புறம் வந்து சம்திங் ஃபார் ப்ரிகாஷனுக்காக இல்லை அவனோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக பண்ணுவான். அதே ஒரு பிஸ்னஸ் கவர்மெண்ட் அப்படின்னா அவங்களோட என்டர்பிரைஸ் வந்து கடன்ல ரன் ஆகக்கூடாது, அவன்கிட்ட லிக்விடிட்டி அமௌண்ட் இருக்கணும், அவனோட பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நல்ல இம்ப்ரூவ் பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இந்த மோட்டிவ்ஸ். புரியுதா? இதை சைக்கலாஜிக்கல் மோட்டிவ்ஸ், தட் இஸ் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ். அண்டர்ஸ்டுட் த சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் மா? Yes, ma'am. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ். ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதாவது which can be seen. இப்ப சப்ஜெக்டிவ் மேட்டர்ஸ்னா இப்ப நம்ம டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து உணரக்கூடியது அப்புறம் தொடக்கூடியது. அந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது கவுண்ட்ஸ். ஸோ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியும், அது வந்து இட்ஸ் அ பிசிக்கல் கவுண்ட். price level adu physical count, wage level physical count, interest rate physical count, fiscal policy is also like that. Okay, it's related to tax, consumer credit, demographic factor, apron dispensary hypothesis, windfall gains or loss. இதெல்லாம் வந்து நம்மளால பிசிக்கலா பார்க்க முடியும். ஓகேவா? சைக்கலாஜிக்கலா உணர முடியாது பட் பிசிக்கல். இப்போ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனா இஃப் தேர் இஸ் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இட் இன்க்ரீசஸ் த ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ என்ன சொல்றேன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா நம்மளோட கன்சம்ஷன் வந்து வில் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்மளுடைய கன்சம்ஷன் லெவல் வந்து அடிஷ்னலா இட் வில் இன்க்ரீஸ் அப்படின்றாங்க. பிரைஸ் லெவல் அப்படின்னும் போது இட் வில் ஃபால். ரியல் இன்கம் இஃப் இட் ஃபால் real income goes up and raises propensity to consume. So if it falls real income goes up na adavadhu price level ஒரு பொருளோட விலை குறையும் பொழுது நம்மளோட இன்கம் அதிகமாகும். அது தெரியும் இல்லையா? ஸோ நமக்கு கான்ஸ்டன்டா இன்கம் இருக்கும். ஓகே, இப்ப நம்ம அப்பா வந்து 10,000 ரூபாய் இன்கம் வாங்குறாங்கன்னா அப்படியே இருக்கும். ஆனா சப்போஸ் நம்ம வாங்குற அரிசி மூட்டையோட விலை இப்ப 1,500 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 1,500 ரூபாய் 1000 ரூபாவா குறைஞ்சிருச்சுன்னா 500 ரூபாய் என்னது நம்மளோட வருமானத்துல இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ அதுதான் பிரைஸ் லெவல். வேஜ் லெவல் அப்படின்னும் போது there is a positive relationship between wage level and consumption. When wage level increases, propensity to consume will also increase அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் இதுல ப்ரொபோர்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, வேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் போது நம்மளோட இன்கமும் will increase. Consumption also will increase. Interest rate அப்படின்றது higher rate of interest will encourage people to save more money and reduces consumption. So நிறைய பேர் வீட்ல எல்லாம் பேசிப்பாங்க இல்லையா, ஒரு இடத்துல ஓகே நம்ம லோன் வாங்கலாம் இல்ல வந்து டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க, எந்த பேங்க்ல வட்டி அதிகமா இருக்கு, எந்த பேங்க்ல வட்டி கம்மியா இருக்கு. சப்போஸ் லோன் வாங்குறதா இருந்தா எங்க வட்டி கம்மியா இருக்கு, வேர் தேர் இஸ் இன்ட்ரெஸ்ட் லெஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. சப்போஸ் இஃப் தே ஆர் கோயிங் டு டெபாசிட் தே வில் சி வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, தே வில் கம்பேர் வித் அதர் பேங்க். ஓகேவா? ஸோ when the interest rate, where the interest rate is high, they will go and deposit the amount there. So அதுதான் சொல்றாங்க higher rate of interest. நம்ம வந்து வட்டி சேவிங்ஸுக்கான வட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா they will be eager to save the money.
ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கன்சம்ஷன் வந்து ரிடியூஸ் பண்ணிடும். அடுத்தது ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா reduction of taxes, tax increase consumption. That is example, the progressive tax system by altering the income distribution in favor of poor increases consumption expenditure. So tax வந்துட்டு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா there are two types of taxes like direct tax and indirect tax. Direct tax na it will be paid by the person to whom it is imposed. யார் மேல வந்து நம்ம வரி போட்டுருமோ அவங்க டைரக்டா கட்டி ஆகணும். ஆனா இந்த இன்டைரக்ட் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்ல இருக்கும். ஸோ இந்த டாக்ஸ் வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஒரு பக்கம் என்னன்னா புவர் பீப்புளுக்கும் வந்து இட் வில் பி சம் தே வில் ஆல்சோ பி அஃபெக்டட். ஓகேவா? பட் இன்னொரு பக்கம் பாசிட்டிவா பார்க்கும்போது ஆல் ஹேவ் டு பே த டேக்ஸ். But for this they have telling reduction of tax increases consumption. ஒரு இடத்துல நம்ம வரியை குறைக்கும் போது கண்டிப்பா அந்த பொருளோட விலை குறையும். இப்படி குறையும் போது கண்டிப்பா கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். புவர் பீப்புள் ஆல்சோ வில் கெட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கன்சியூமர் கிரெடிட். கன்சியூமர் கிரெடிட் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல எல்லாம் வாங்குறாளாமா டியூரபிள் குட்ஸ். வாட் ஆர் டியூரபிள் குட்ஸ்? டியூரபிள் குட்ஸ்னா என்ன? லாஸ்ட் இயரே பார்த்திருப்பீங்க இல்லையா? வாட் இஸ் டியூரபிள் குட்ஸ்? இந்த டைனிங் டேபிள், இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாம் டியூரபிள் குட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா இதுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி போட்டுக்கிறாங்க இல்லையா? நம்மளால வந்து மொத்தமா வாங்க முடியல அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிறோம். ஸோ அதான் கன்சியூமர் கிரெடிட் அப்படின்றது இதுதான். கன்சியூமர் கிரெடிட் அட் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இப்படி ஈஸியா இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது? நம்ம வந்து டியூரபிள் குட்ஸை வந்து ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிப்போம். அடுத்தது டெமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா larger the size of the family, the greater is the consumption. So நம்ம குடும்பம் பெருசாக என்ன ஆகும்? நம்மளோட கன்சம்ஷனும் அதிகமாகும். So families with children of college education stages spend more than those of primary education. ஸோ பிரைமரியில உங்க வீட்டுல வந்து உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பிரைமரியில படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டை விட காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் சொல்றாங்க டெமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ். இதுலயும் இன்னும் வந்து அர்பன் சைட்ல இப்ப நம்ம சென்னையில இருக்கிறதெல்லாம் அர்பன். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோம். வில்லேஜ்ல இருக்கிற பீப்புளை விட நம்ம இங்க ரொம்ப அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதான் சொல்றாங்க. ஸோ ஃபேமிலியோட சைஸு நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறோமா, காலேஜ் படிக்கிறோமா, இல்ல அர்பன்ல இருக்கோமா, ரூரல்ல இருக்கோமான்றத பார்த்து நம்மளோட ஸ்பெண்டிங்ஸ் அதிகமாகும், கன்சம்ஷன்ஸ் அதிகமாகும். அடுத்தது டிஸ்பென்சரி ஹைபோதசிஸ். அப்படி இது வந்து ஒரு பேரு, ஒரு எக்கனாமிக்ஸோட பேரு தான் வந்து டியூசன்பெரி. ஓகேவா? டியூசன்பெரி ஹைபோதசிஸ். இவர் என்ன சொல்றேன்னா டூ அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் டியூசன்பெரி. அவர் என்ன ரெண்டு விஷயம் அப்சர்வ் பண்ணிருக்காருன்னா the consumption expenditure depends not only on his current income. So அவனோட இப்ப இருக்க இன்கம் வச்சு மட்டும் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல, பட் ஆல்சோ பாஸ்ட் இன்கம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். முன்னாடி அவன் எவ்வளோ இன்கம் வாங்கிட்டு இருந்தா, அவனுக்கு எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருந்தது, முன்னாடி அவனோட லைஃப் எப்படி இருந்தது, ஸோ அதை வச்சு இப்ப கரண்ட் இன்கம் என்னவா இருக்கும். இப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல எல்லாம் 1000 rupees ஹை. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருக்கும் 1000 rupees ஹை. ஈவன் 10,000 வாஸ் வெரி ஹை. பட் நவ் the 10,000 இஸ் ஜஸ்ட் அ பாக்கெட் மணி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது? நம்மளோட கரண்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து என்ன பண்றோம்? நமக்கு இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிறோம். So to maintain particular standard of living, an individual continues to spend the same amount on consumption even though the current income is reduced. Current income reduce ஆனா கூட அவனோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவனோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக he is spending the amount. ஓகேவா? நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபர்ட். லோ இன்கம் குரூப் பீப்புள் want to imitate the consumption pattern of rich. ஸோ சில பேர் இருப்பாங்க இன்கம் கம்மியா இருக்கும், ஆனா என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை பார்த்து இவன் மட்டும் இவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கான், இல்லை இவங்க மட்டும் இவ்வளோ பெரிய பங்களா வச்சிருக்காங்கன்னு ஒரு கம்பேரிசன். ஓகேவா? ஸோ அதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபர்ட் அப்படின்னு சொல்றது. கம்பேர் பண்ணி அவன் இவ்வளோ வச்சிருக்கான், அவன் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கான், அந்த மாதிரி நம்மளும் வாழணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த லோ இன்கம்லயே கடன் வாங்கி, ஸோ நானும் கார் வாங்குவேன், போட்டி போட்டு இது பண்ணுவாங்க இல்லையா? வருமானத்துக்கு ஏற்று வாழாம அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுக்கு பேர் தான் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபர்ட். அடுத்தது வின்ஃபால் கெயின்ஸ் ஆர் லாசஸ். அப்படின்னா என்ன சொல்லுவாங்க?
அதாவது சடனா there will be a gain. இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் ஸ்டாக் மார்க்கெட். ஒரு நாள் பார்த்தனா உன்னோட ஸ்டாக் உன்னோட ஷேர் மார்க்கெட்ல உன்னோட ஸ்டாக் அதிகமா வந்து கெயின் கொடுக்கும், இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா அதிகமா லாஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த objective factors and subjective factors of consumption function. Did you all understood this? Yes, ma'am. Any doubts? Yes, ma'am. Any doubts? No, ma'am. No, ma'am. Okay, next. Okay, as I told, this multiplier is not so important. We'll move on to the operation of accelerator. So operation of accelerator meaning the ratio of change in inducement to change in consumption is known as accelerator. அதாவது inducement அப்படின்னா நான் சொன்னேன் ஒரு விஷயம் நம்மள தூண்டுறது. ஓகேவா? ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட கன்சம்ஷன் சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு ஒரு விஷயம் ஓகே நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆசை, இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது ஆசை. ஸோ ஒரு விஷயம் நம்மள தூண்டுது, அப்ப அந்த தூண்டுதல் வரும்போது என்ன பண்றோம், we are spending. ஸோ அதுதான் வந்து சேஞ்ச் இன் கன்சம்ஷன். We already discussed this formula in the very short answers. So here they have given example, that is production of consumer goods வந்து 1000. ஓகேவா? ஒரு 1000 கன்சியூமர் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கார்மெண்ட்ஸ் வந்து அதாவது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் ஒரு 1000 தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து மெஷின்ஸ் வந்து 100 தேவை. 1000 பொருட்கள் தயாரிக்கணும்னா 100 மெஷின் வேணும். அதுல ஒரு மெஷினோட ஒர்க்கிங் லைஃப் வந்து என்ன 10 years. That is the replacement of 10 machines every year. நீங்க இதுல படிச்சிருப்பீங்களே, டெப்ரிசியேஷன்ல படிச்சீங்களா? ஞாபகம் இருக்கா? டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட்ஸ்ல, அக்கவுண்ட்ஸ் லாஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் படிச்சீங்களா இல்லையா? லாஸ்ட் இயர் or this year depreciation? Yes, ma'am. I remember. You remember depreciation? You remember. What about others? Vaishnavi, do you remember? Yes, ma'am. Yes, ma'am. படிச்சமா ஞாபகம் இருக்கு. So when the அதாவது 10,000 garmentsக்கு 100 machines-னா 10 years அதோட லைஃப் வேல்யூ அப்படின்னா we have to calculate the depreciation, right? So அப்போ they have given assume demand increases by 10%. இப்போ வந்து டிமாண்ட் வந்து 10%க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், it increases the demand for 10 more machines. முன்னாடி என்ன பண்ணோம், வெறும் 1000 பொருளுக்கு 100 மெஷின் போதும். ஓகேவா? ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட டிமாண்ட் இதுல இருந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. 1000ல இருந்து 10% இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நமக்கு இன்னும் 10 more machines வேணும். So now the total demand for the machine is 20.10%. In the demand for consumption leads to 100% increase in the demand. So it means அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம டிமாண்ட் நம்மளோட கன்சியூமர் குட்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தா கூட அது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து வைடா மாத்துது, அதிகமா மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு they have given a diagram for this. So this also first you draw a L shape and a 3 lines like this. ஓகேவா? So 3 lines இந்த மாதிரி வரைஞ்சிட்டு then the first line with the first one, second line with the second one, and the third one with the third line. Then you have to join all these 3 with the S curve. Sல இருந்து இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு இட் ஷுட் கோ டு த லாஸ்ட். And the last blue curve should start from the I2. That is கீழே இருக்கிறதெல்லாம் இன்கம், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ். So here nothing to write. இதுல எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்ல. இல்ல ஒவ்வொன்றுக்கும் you are going to write. SS னா சேவிங்ஸ், I for stands for investment curve, E is equilibrium, அப்புறம் OI for income, then OI2 equilibrium of savings and investment. So ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து abbreviations மட்டும் எழுதினீங்கன்னா போதும். ஓகேவா? So first acceleratorல nothing, first you 2 marksல இருந்த அதே அந்த ஃபார்முலாவோட நீங்க ஃபர்ஸ்ட் மீனிங் எழுதுறீங்க. தென் எக்ஸாம்பிள்னா 1000 கன்சியூமர் குட்ஸ் ரெக்வயர்ட் 100, அதுவே ஒரு 10% 100% இன்க்ரீஸ் ஆனா என்ன. ஸோ ஆக்சுவலி அதோட லாஸ்ட் கன்க்ளூஷன் என்னன்னா, ஒரு மைல்டு சேஞ்ச் நம்ம டிமாண்ட் கன்சியூமர் குட்ஸ்ல சேஞ்ச் ஆனாலும் என்ன ஆகும், there will be a wide change in the investment அப்படின்னு சொல்லிட்டு you have to draw this diagram. Just to give the abbreviations is enough. Did you all understood this answer, accelerator?
And Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay. Next, you have what are the difference between MEC and MEI. Last in the 3 marks we studied. Okay, wow. So you can refer in your book also. Okay, multiplier, effective. Wait 1 minute. So if this is in your book, you can read it from the book itself. That is marginal. MEC is for marginal efficiency of capital. In ME is marginal efficiency of investment. அதாவது additional capitalக்கும் additional investmentக்கும் உள்ள differentiation. ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓரளவு சொல்லிடுறேன். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்னா நம்மளோட கேபிட்டல். Suppose it is right while writing first point you write MEC வந்து it is based on the capital and MEI is based on the investment. Okay va? So இதுல வந்து you have the capital stock is taken on the x axis. இங்க வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா amount of investment வந்து x axisல எடுக்கிறோம். அப்புறம் it is a capital concept. MEC ன்றது capital concept. It is MEI அப்படின்றது flow concept. நான் வந்து உனக்கு வந்து இதோட இன்னைக்கு paragraph Friday will be having I think so homework, right? So Friday economics homework கொடுக்கும்போது I will send this also. Okay, so and also you have it in a book also, so you can learn it. So how was the paragraph? It was easy, no? So first நம்ம psychological நம்மளோட yes உங்களுக்கு yes ma ma'am சூர்யா yes Surya, tell me Surya. அப்ப நீங்க கூட்டிங்களா மேம்? இப்ப மைக் ஆன் பண்ணா கேட்கல மேம். சரி ஓகே பரவாயில்ல சூர்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் ஒரு செகண்ட் பேராகிராஃப் புரிஞ்சிருக்கும். இந்த சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேம்மா? ஸோ ஷால் வி பாஸ் ஆன் டு த ஒன் வேர்ட்ஸ்? ஷால் ஐ கிவ் ஒன் வேர்ட் ரிவிஷன் மா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay. So all are excited with this one word. Okay. So first, so listen. So one word கூட நான் திரும்ப திரும்ப உனக்கு ரிப்பீட்டடா சொல்றதுதான் don't memorize. ஓகேவா? one word என்ன பண்ணாத, மெமரைஸ் பண்ணாத, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோ. ஓகேவா? So the average propensity to consume is measured by what? Tell me. இவ்வளவு நேரம் படிச்சோம் இல்லையா? Yes, tell ma. Consumption by Y. Yes, average propensity to mute பண்ணிக்கோடா. நீ ஹெட்போன் போடல நினைக்கிறேன், எக்கோ கேக்குது. So see, average propensity to consume அப்படின்றது நம்ம எப்படி மெஷர் பண்றோம்? ஃபார்முலா நம்ம 2 மார்க்ஸ்ல படிச்சிருக்கோம். C by Y is the first answer. ஓகேவா? C by Y. So consumption by income தான் average propensity ஓட ஃபார்முலா. அடுத்தது an increase in the marginal propensity to consume, அதாவது அடிஷனலா நம்ம கன்சியூம் பண்ணும் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும்போது அது வேற என்ன பண்ணும்? You have 4 options. Anybody? Lead to consumption function becoming steeper. Yes. So lead to consumption becoming steeper. So நம்மளோட marginal propensity to consumption வந்து propensity to consume வந்து increase ஆகும்போது, அதாவது அடிஷனலா வந்து நம்ம கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட கன்சம்ஷன் ஃபங்க்ஷனும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா it will come to a steeper. ஓகேவா? So steeper அப்படின்னா என்னது? ஸ்டீப்பர்னா என்னது? What? To a deeper. ஓகேவா? அதான் வந்து ஸ்டீப்பர்னு சொல்றது. அடுத்தது வந்து if the Keynesian consumption, இதுல வந்து கன்ஃபியூஷன் ஆவீங்க. ஏன்னா see Keynesian, இதை நல்லா நோட் பண்ணிக்கோ. if the Keynesian consumption function is C is equals to 10 plus 0.8 Y, that is income, then if disposable income is 1000, disposable income is 1000, what is the amount of total consumption? That is 810. ஓகேவா? ஸோ நம்மளோட டிஸ்போசபிள் இன்கம் வந்து 1000 இருக்கும்போது நம்மளோட ஆன்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 810. ஸோ இதே வந்து நெக்ஸ்ட் இதுலயும் வந்து யூ ஹேவ் டிஸ்போசபிள் இன்கம்.
ஆனா டிஸ்போசபிள் இன்கம் இங்க எவ்வளவு இருக்கு 100 இருக்கு. ஸோ இதுல நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிப்பீங்க. 1000க்கும் 100க்கும் யூ வில் பி கெட்டிங் கன்ஃபியூஷன். ஸோ 1000 இந்த பாத்துக்கோ, 1000னா 810 எழுதுவீங்க. 100 அப்படின்னா வந்து 0.81. ஓகேவா? 0.8 is the answer. This one A is the answer. Understood? Yes, ma'am. So don't be confused. Okay. Next, again you have it here. See, again another one. If the Keynesian consumption function is C is equals to same thing, 10 plus 0.8, y then and disposable income is 100. What is the average propensity to consume? இங்க என்ன கேட்டிருக்காங்க? What is the amount of total consumption? இங்க என்ன இருக்கு? What is the average propensity to consume? So what will be the answer for this? 0.9. Yes, 0.9. So இந்த மாதிரி கொஸ்டின்லயே 3 டைப் இருக்கு. ஸோ அது நான் திருப்பி சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. 1000 அப்படின்னு பார்த்தோன்னே நீ என்ன எழுதணும்? 810 எழுதிடு. 100ன்னு பார்த்துட்டு இது மார்ஜினலா ஆவரேஜான்னு பாரு. மார்ஜினலா இருந்தா 0.8, அதே ஆவரேஜா இருந்தா ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம்னா என்ன எழுதணும்? 0.9. புரியுதா? அடுத்தது நேஷனல் இன்கம் இன்க்ரீசஸ். நேஷனல் இன்கம் நாட்டோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது என்ன நடக்கும்? வாட் இஸ் த ஆன்சர்? த ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு ஃபால்ஸ் and gets nearer to the value of the marginal propensity to consume. So national income increase ஆகும்போது நம்மளோட average propensity fall ஆகும். அதே மாதிரி it will come near to the marginal propensity to consume. Next, as income increases in consumption at any given level of income is likely to lead, அதாவது நம்மளோட consumption increase ஆகும்போது நம்மளோட at any given level of income வருமானம் எவ்வளவு இருந்தாலும் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்ப அது என்ன ஆகும்னா ஹையர் அக்ரிகேட் டிமாண்ட். அப்படின்னா என்னது? அதிகமா நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமான பொருட்களை டிமாண்ட் பண்ணி வாங்கி வச்சுப்போம் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் லைக்லி டு லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது வட்டி விகிதம் கம்மியா இருக்கும்பொழுது மனசு நம்மளோட சைக்காலஜி என்ன பண்ணுனா இன்க்ரீஸ் borrowings and spendings. புரியுதா? என்னது? லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். நம்மளோட வட்டி குறையும் போது, பேங்க்ல வட்டி குறையும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட borrowing அதிகமாகும். மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? அதிகமா borrow பண்ணி they will spend. ஓகேவா? ஸோ வட்டி வீட்டு லோன் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஓடி போய் அதிகமா வீடு நிறைய பேர் வந்து ஓகே எல்லாருமே வீடு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா? இல்ல பர்சனல் லோன் கம்மியா இருக்கு, இல்ல நகை கடன் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? they will go pledge, they will get. ஓகேவா? ஸோ அதுதான் இதெல்லாம் வந்து என்னன்னா புரிஞ்சு படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட், மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா சேஞ்ச் இன் கன்சம்ஷன், சேஞ்ச் இன் இன்கம். ஸோ மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சம்ஷன் ஈக்குவலா இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட கன்சம்ஷனும் மாறி இருக்கு, நம்மளோட இன்கமும் மாறி இருக்கு. அதாவது இன்க்ரீஸ் இன் இன்கம், இன்க்ரீஸ் இன் த கன்சம்ஷன். அதுதான் வந்து லாஜிக். அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டோட்டல் ஸ்பெண்டிங் ஆன் கன்சம்ஷன் அண்ட் டோட்டல் இன்கம் இஸ் என்னன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். அதாவது டோட்டல் ஸ்பெண்டிங் ஆன் கன்சம்ஷனும் டோட்டல் இன்கமும் என்ன அப்படின்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. ஸோ அனதர் சம் இதுவுமே என்னன்னா இந்த சம் ஆஃப் எம்பிசி அண்ட் எம்பிஎஸ், the sum of marginal propensity to consume and marginal propensity to save என்னன்னா 1. அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். நீங்க மேக்ஸ் மாதிரி ஏதாவது இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மாதிரி தான். எம்பிசி அண்ட் எம்பிஎஸ் அப்படின்னா 1. ஓகே, ஸோ ஆஸ் இன்கம் இன்க்ரீசஸ் கன்சம்ஷன் வில் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அது ஜென்ரல். அது வந்து ஜென்ரல் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்கம் வருமானம் உயரும், நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம்ல. வருமானம் உயரும் போது என்ன ஆகும்? நம்ம கன்சம்ஷன் என்ன ஆகும்? அதுவும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அவ்வளவுதான். அப்புறம் when investment is assumed autonomous, the slope of the AD schedule is determined by marginal propensity to consume. அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அசியூம் பண்றோம் ஸ்லோப் ஆகுது அப்படின்னும் போது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி நம்மள அடிஷ்னலா கன்சியூம் பண்றத பொறுத்து அப்படின்றது. அடுத்தது
The multiplier tells us how much dash changes after a shift in dash அப்படின்றாங்க. அதாவது multiplier வந்து tells us how much output, அதாவது எவ்வளோ அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து அக்ரிகேட் டிமாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும், அதாவது அதிகமான டிமாண்ட். ஓகேவா? மல்டிப்ளையர் நமக்கு என்ன சொல்லுது? எவ்வளோ அவுட்புட், எவ்வளோ பொருட்களை தயாரிச்சு வெளியில வருதோ அந்த அளவுக்கு நம்மளோட என்ன ஆகும், நம்மளோட அக்ரிகேட் டிமாண்டும் ஷிஃப்ட் ஆகும். The multiplier is calculated as, multiplier calculate பண்ண ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா both. Okay, you have to write all these two things, both are same only, இல்லையா? 1 by 1 minus MPC and 1 by MPS. So A and B is the answer. 16th one, இதுவோ 0.5, MPC வந்து 0.5 அப்படின்னா மல்டிப்ளையர் இஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மல்டிப்ளையர் வந்து 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், if an open economy import the value of the multiplier in an open economy, the dash the value of an multiplier அப்படின்னா reduces. ஓகேவா? இம்போர்ட் எக்கனாமியோட இம்போர்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் பொழுது மல்டிப்ளையர் வந்து என்ன ஆகும்? the value of in an open economy import reduces. import தான் என்ன பண்ணுது? மல்டிப்ளையரோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணுது. according to Keynes, investment is a function of the MEC, அது என்னது? rate of interest. ஓகேவா? so according to Keynes, investment is a function of the MEC and rate of interest. Next, the term super multiplier was first used by, இது வந்து உன்னோட ஒன் வேர்டுக்கு கண்டிப்பா வரும், J.R. Hicks. multiplier வந்து first வந்து who named it super multiplier was named by the J.R. Hicks. And next one, the term MEC was introduced by, that is marginal efficiency to consume. அது இப்போ பார்த்தோம் இல்லையா? இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா J.M. Keynes. ஓகே, ஸோ இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். சூப்பர் மல்டிப்ளையர்னா J.R. Hicks, அப்புறம் MECனா J.M. Keynes. 1000 இருந்தா 8, 10. அதே வந்து 100 இருக்கு, வேற உனக்கு வந்து ஆவரேஜ் இல்லாம மார்ஜினலா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 0.8, ஆவரேஜா இருந்தா 0.9. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எஸ், Yes, ma'am. did you all of you all, not one alone, all of you all should answer me. Did you all understood, ma? Yes, ma'am. All of you all? So any doubts in this? No, ma'am. No, ma'am. No. Okay, so listen, all of you all, that's all. Your 4th lesson comes to an end. This Friday I will give to balance to paragraphs. Okay va? So balance to paragraphs na எது வரும்? அந்த ஆக்சிலரேட்டரும் டிஃபரன்சியேஷனும் வரும். கரெக்டா? எஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து படிச்சு எழுதுங்க. ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் மண்டே we will start the banking lesson, which is very very interest. Even last year in the commerce you have seen. ஓகே, பேங்கிங் லெசன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் வந்து பிடிச்ச லெசன் தான். நம்ம ஏற்கனவே படிச்சதை திருப்பியும் காமர்ஸ் டேர்ம்ல படிச்சிருப்போம், இப்போ எக்கனாமிக் டேர்ம்ல வந்து படிப்போம். அதே கமர்ஷியல் பேங்க், அதே கோஆப்ரேட், அதே வந்து அது ஏடிஎம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் திருப்பி நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ 5 and I think monetary policy. Okay, so 6 lessons if we complete means we are ready for the half yearly portion. Okay, so listen repeatedly, we are telling கொரோனா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் திறக்கிறதும் நமக்கு எப்போ வேணாலும் திறப்பாங்க. அப்புறம் நீ வந்து ஜஸ்ட் ஜாலியாக இருக்கலாம் அப்படி அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் தான் பாதிக்கப்படும். நம்ம படிப்பை நம்ம தான் படிக்கணும், நமக்கு வேண்டிய மார்க்ஸை நம்ம தான் ஸ்கோர் பண்ணணும். எவ்ரிதிங் இஸ் யுவர் இன் யுவர் ஹேண்ட். ஓகே, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு we are teaching. Okay, we are satisfying, we are trying to satisfy your needs, but you also should learn. Okay va? இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. You have a solid time, sit at home, தனியா உட்காந்து படிங்க. Don't play with the phones. Take care of your parents. Okay va? Don't give them a mental tortures. Okay children? Yes, Yes, ma'am. என்ன யாரும் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? Yes, ma'am. Okay children, okay, so that's all. We'll continue in the next class. Thank you, ma'am.
Thank you, ma'am. Thanks. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am.